ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து சுவையான சத்தான காரமான சோளப்புட்டு எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் சிறுதானிய வகையை சேர்ந்த வெள்ளைச்சோளத்தை வச்சு தான் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்ய போகிறோம். இந்த வெள்ளைச்சோளத்தில் வந்து உங்களுக்கு அரிசி கோதுமையை விட 3 to 5 மடங்கு புரதச்சத்தும் நார்ச்சத்தும் ரொம்ப இருக்கும். அதனால நம்ம உடம்பு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சர்க்கரையை கட்டுப்படுத்தும், கொழுப்பை நீக்கும், எலும்புகள்லாம் வலுப்படும். அந்த வெள்ளைச்சோளத்தை வச்சு தான் இன்றைக்கி ஒரு சோள காரப்புட்டு தான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறோம். அதுவும் நமக்கு புட்டு குழாய் இல்லாமையே ஒரு நேச்சுரலான மெத்தடில் சிரட்டையை வச்சு தான் இதில் இந்த புட்டு செஞ்சு காட்ட போகிறோம். வாங்க எப்படி செய்வோம்னு பார்ப்போம். இதுக்கு வந்து சோள மாவு வந்து 1 கப் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறமா துருவின தேங்காய் 1/2 கப்பு, கேரட் வந்து கொஞ்சோண்டு துருவி வச்சுருக்கோம், ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, அதுக்கப்புறம் இஞ்சி, அதுக்கப்புறம் பொடிச்ச பெப்பர் வந்து 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு பேனில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நெய் விட்டுக்கிறோம். நெய் விட்டுட்டு அதில் வந்து நம்ம கடுகு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பொடிச்ச மிளகு, இது 3த்தையும் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு வந்து தாளிச்சிக்க போகிறோம். இப்போ வந்து பொடியாக நறுக்குன இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சியும் பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து நல்லா வதங்கின விட்டு நம்ம வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து ஃப்ரை பண்ண பிறகு நம்ம வந்து துருவி வச்சுருக்க அந்த கேரட்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதில் வந்து தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ வந்து கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம வச்சுருக்க சோள மாவையும் இதில் சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை வந்து நல்லா கிளறலாம். நல்லா வாசம் வர வரைக்கும் நம்ம இதை வந்து கிளறணும். கிளறிட்டு நம்ம இதை வந்து இறக்கி வச்சிடலாம். இது வந்து ஆறின பிறகு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை வந்து பிசையணும். புட்டு மாவு பதத்துக்கு நம்ம இதை பிசையணும். புட்டு மாவு எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம நல்லா கிளறின பிறகு நம்ம வந்து கையில் இந்த மாதிரி பிடிச்சோம் அப்படின்னா பிடிக்க வரணும், உதுத்தோம் அப்படின்னா உதுக்க வரணும். அதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜ். ஸோ அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நீங்கள் லைட்டாக தண்ணி தெளித்து நீங்கள் வந்து இந்த புட்டு மாவை வந்து பிசைஞ்சிக்கோங்க. இப்போ வந்து ஒரு சிரட்டை எடுத்துக்கோங்க. அந்த சிரட்டையில் நடுவில் ஓட்டை இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, ஒரே ஒரு ஓட்டை இருக்கிற மாதிரி. அப்புறம் அந்த சிரட்டையில் நல்லா கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க இந்த மாதிரி. அப்போ தான் நம்மளோட புட்டு வந்து ஒட்டாமல் வரும். இப்போ இதை நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து 2 ஸ்பூன் போல் துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க, அதை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் போல் கேரட் சேர்த்துக்கோங்க, அதையும் வந்து நல்லா இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா மேலே வந்து நம்ம கம்பு மாவு சேர்த்துக்கலாம், வந்து சோள மாவு சேர்த்துக்கலாம். சோள மாவு சேர்த்துட்டு அது அந்த சிரட்டை வந்து நிறையிற வரைக்கும் அதை ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து குக்கருக்கு ஒரு ஹாஃபுக்கும் மேலே அளவுக்கு தண்ணி வச்சு அதை நிரப்பிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை லிட்டு வச்சு மூடிடுங்க. வெயிட் மட்டும் போடாதீங்க. அந்த தண்ணியை வந்து நல்லா கொதிக்க விட்டு இந்த மாதிரி ஸ்டீம் வர மாதிரி இருக்கும்போது அந்த கொட்டாங்குச்சியில் இருக்க அந்த ஓட்டை வழியாக அந்த நாபில் இந்த மாதிரி சொருகிடுங்க. அப்புறமா இதை வந்து ஒரு மூடி வச்சு மூடிடுங்க. இந்த புட்டு வந்து வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷமாவது ஆகும். 5 நிமிஷம் ஆன பிறகு இந்த மூடியை எடுத்துட்டு நீங்கள் வந்து இந்த கொட்டாங்குச்சியை குக்கர்லேருந்து எடுத்துருங்க. இது வந்து நல்லா ஆறின விட்டு நம்ம இதை வந்து இந்த மாதிரி கவுத்திக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா அந்த சிரட்டை ஷேப்லேயே உங்களுக்கு வந்து இந்த புட்டு சூப்பராக தயாராகி வந்திருக்கும். பாருங்கள், நம்ம வச்சுருக்க தேங்காய், கேரட், அதுக்கப்புறமா சோள மாவு எல்லாமே லைனாக இருக்குது. ஸோ சுவையான புட்டு வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. இதில் நம்ம ஆல்ரெடி நம்ம வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகா, உப்பு எல்லாம் போட்டு வதக்கினால நமக்கு எதுவும் தொட்டு சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை. நம்ம இந்த காரப்புட்டை அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப சுவையும் சத்தும் மிகுந்தது இது. ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.